ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி டேஸ்ட்டில் முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரு 5 பெரிய வெங்காயமாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, கடல் பாசி 1, சோம்பு கொஞ்சம், ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 3 சேமியா பாக்கெட்டு, ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த பொருளெல்லாம் போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரியவும் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கிறலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் போடுறேன் அதோட. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போடுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா தூள் போடுறேன். மிளகாத்தூள் போடுறேன். போட்டு 2யும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் இதுக்கு நான் மட்டன் மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன், டேஸ்ட்டுக்காண்டி. தேவைன்னா போட்டுக்கலாம் நீங்கள். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்படி ஊற்றணும்னா, சேமியா ஃபுல்லாக கொட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ சேமியா இருக்கோ அதே அளவுக்கே தண்ணி ஊற்றினா போதும். 1 மடங்கு தண்ணி ஊற்றினா போதும் சேமியாவுக்கு. அதிகம் ஊற்றினா குழஞ்சிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு இப்போ முட்டையை ஊற்றிடலாம். அதில் முட்டை ஊற்றி லைட்டாக கிண்டிட்டு அப்படியே கொதி வருது. நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ நம்ம சேமியாவை போட்டுடலாம். சேமியா போட்டு ஒரு லைட்டாக கொதி வரும். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கிளறினோன்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும். நான் சிம்மிலே தான் வச்சு கிண்டினேன். நல்லா கிண்டிட்டு இப்போ தண்ணி ஃபுல்லாக வற்றவும் நான் தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். தட்டை போட்டு மூடி இப்போ திறந்து காட்டுறேன். இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. இப்போ அந்த லெமன் ஊற்றிக்கிறலாம். லெமனை ஊற்றி நல்லா கிளறி வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா திறந்து நான் காட்டுறேன். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சேமியா எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன். இது நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.